எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சித்தேஸ்வர மலை பயணங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னுமே நிறையா கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அதை தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து எங்கள் மம்மி தான் நடந்து போயிட்டே இருக்காங்க. நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அது என்னென்னன்னு போக போக நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்களேன், இலை தலை எல்லாம் எவ்வளோ கொட்டி கிடக்குது. அவ்வளோ வளமிக்க காடாக இந்த சித்தேஸ்வர மலை இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பாறைகள்லாம் எப்படி எங்கேருந்து உருவாச்சுனவே தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நீங்களாம் இது மாதிரி மலைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மூலிகை தண்ணியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போக போக ஒரு பாறை லாஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் இருக்குது. அந்த பாறையில் நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், அந்த மழையெல்லாம் பெஞ்சிருக்கும் போல். அதனால் இந்த அந்த இலையெல்லாம் இருக்குல்ல, நல்லா சொதன்னு ஊறி போய் நடக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அங்கேயே சொட்டு நீர் பாசனம்லாம் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சொட்டு நீர் பாசனம்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பாறையெல்லாம் இருக்குல்ல, அந்த பாறையெல்லாம் அழகாக இந்த எப்படி சொல்கிறது, அந்த பாசி, அதாவது பூஞ்சை பாசியெல்லாம் படர்ந்து அழகாக பச்சை பசேன்னு அழகாக இருக்குங்க. அங்கே போனாவே ஒரு ஜில்னஸ் தான். அவ்வளோ ஜில்னஸாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வாங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மரம் அங்கே பாருங்கள், என்னென்ன பேர் சொல்கிறதுனே தெரியல. நாம் இப்போ போயிட்டுருக்கோம். நடந்து நடந்து போயிட்டே தான் இருக்கோம். நிறையா வாட்டர் பாட்டிலெல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரோட்டெல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்திட்டாங்க. நாங்கள் போன டைம் வரும்போது ஒரு ஆயா ஒரு பழம்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைம் விற்றுட்ருக்காங்க. அந்த பழம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதுக்கு பேர் மாதுளம் பழம், பலாப்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் அண்டா சைஸ், அதாவது பெருசாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது நான் நாளைக்கு அந்த கிளிப்ஸில் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது எங்கள் வீட்டுக்காரர் பெரிய காய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டே இருக்கோம். பெரிய பெரிய காடெல்லாம் தாண்டி உள்ளே அப்படியே போயிட்டே தான் இருக்கிறோம். எப்படி சொல்கிறது, இந்த ஃபீல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாறையெல்லாம் எங்கள் சித்தப்பா இந்த பாறையை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தரமாட்டாங்க. இந்த பாறை இருந்துச்சுன்னா சேர்லாம் தேவையில்லை, பாறை போட்டால் அது மாதிரியே உட்காந்துப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்மளால் எடுத்து வர முடியாது. நான் சொன்னேன்ல, அந்த பாசிலாம் படர்ந்து போய் பாறை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அது ஒரு மாதிரி ஒரு விதமாக ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. இந்த பாறையோட அழகெல்லாம் ரசிச்சுட்டே நாங்களும் நடந்துகிட்டே இருக்கோம். நாங்கள் போன கிளைமேட்டு போன டைம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே பின்னாடி போனோம். இது 1 மந்த் பின்னாடி என்னமோ போனோம். அப்போது எதுவுமே தெரிவிக்கல, எல்லாம் வறட்சியாக இருந்துச்சு. இப்போ போகிறோம், நல்லா மழை பெஞ்ச டைம் ஆட்டக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, நிறைய குருவியெல்லாம் இருக்கும் போல். அதெல்லாம் கத்துறதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போகிறோம். என்னால் சத்தியமாக முடியல, இளப்பு வாங்கிருச்சு. இங்கே பாருங்களேன், எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். காட்டுக்குள்ளே நிறைய மாடெல்லாம் மேயுது. சாரி, மாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சித்தேஸ்வரர் ரிலேட்டடாக சேர்ந்ததாக தான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே கட்டி போடாமல் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா உள்ளே போய் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு சக்திவேலை எங்கள் வீட்டுக்காரர் தூக்கிக்கிட்டாரு. பாவம் நடக்க முடியல சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டான். கேமரா வாங்க. அதனால தான் இங்கே பாருங்களேன், போயிட்டே அந்த மலைக்கு உச்சிக்கு போகணுங்க. வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அதோ பாருங்க, எங்க ஃபேமிலி அந்த மெம்பர்ஸ்லாம் மலைக்கு கொஞ்சம் தான் முன்னாடி நம்ம போயிட்டாங்க. போகணும். இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல. அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டே தான் இருக்கிறோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். கண்டிப்பாக என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு பயணமாக இருந்துச்சுன்னே தான் சொல்லலாம். எல்லோரும் எங்கெங்கேயோ ட்ரிப் போவாங்க, நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக போயிட்டுருந்தோம். நாங்கள் அதிகமாக வெளியே போனதே கோவிலே தான். ஏன்னு தெரில, அது மட்டும் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இங்கேயே இருந்துக்கலாம் போல் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய மரமெல்லாம் இருந்துச்சு. அதை தான் நான் எங்கள் வீட்டுக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான். அதுக்கு பிறகு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நடந்து போயிட்டு இருந்தோம்.
இதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரர் மாடெல்லாம் முடிக்கிட்டு இருக்காரு. என்னங்க இங்கேயும் வந்து மாடெல்லாம் முடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பெரிய பெரிய கொம்பெல்லாம் எதுவும் அண்ணந்தாலும் எதுவுமே போடலைங்க, அப்படியே மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அது மேய்க்கிறதுக்கு ஆளும் இல்லை. நாம் சும்மாவே வந்து மாட்டுக்கிட்ட போகமாட்டோம், ஏன்னா மாடு முட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகமாட்டோம். இதில் வேற இங்கேயும் மாடு பிடிச்சிட்டு இருந்தாங்களா. இங்கே பாருங்க, நான் சொல்லிகிட்டே இருந்த அதிசயம் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய காளான்னு பாருங்க, அப்படியே கிடந்துச்சு, நாங்கள் போகிற வழியில் கிடந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அது என்னமோ சொல்லுவாங்க ஒரு ரிலேட்டட், அவங்களாம் போய் காட்டுக்குள்ளே போய் என்னத்தையும் தேடுவாங்கல்ல, அது மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டுருந்தோம். அதை தான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நானும் வந்து தடி ஊனிட்டுலாம் நடந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் நான் வந்து தடி ஊனல. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம். இதை பார்த்தீங்களா, இதில் பார்த்தா அழகாக இருக்குல்ல, பச்சை பசேல்னு. அது அழகு இருக்கிற இடத்துல தாங்க ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தாங்க. அது வந்து நிறைய முள் முள்ளாக இருந்துச்சுங்க. என் ஷால் எல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு வழியாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து சேர்ந்துட்டோம். இது வந்து ஒரு வால்பாறைன்னு சொன்னாங்க. வால்பாறைன்னு சொன்னாங்க, அது உண்மையான இடம் பேர் எங்களுக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிகிட்டு இருந்தார். பாருங்கள் எவ்வளோ வேர்த்து போச்சுன்னு. மாடு அங்கே வந்துருச்சு, நான் கரெக்டாக வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, கரெக்டாக அதோடய இடத்துக்கு வந்துருச்சுங்க. வந்து மாடெல்லாம் வந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடியே தண்ணி அங்கே தான் பிடிச்சிட்டு இருந்தோம். பிடிச்சிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக வந்து இந்த கோவில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருப்புமுனைனே சொல்லலாம். இங்கே வந்துட்டோம். இதுவும் வந்து போன டைம் வரும்போது நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு, இன்னும் இந்த டைம் இல்லை. திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே மட்டும் சாமி கும்பிட்டு கிளம்ப வச்சிட்டோம். வாழைப்பழம் பத்தி குச்சிலாம் வச்சு சாமி கும்பிட்டோமா, இதோ இங்கே பாருங்களேன் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு. இது ஒரு பெரிய அதிசயம்தான். சாமியே வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, பாவம் சுடுற மாதிரி இருந்துச்சு போல், அதனால் சாப்பிட முடியல. அதுவும் போயிட்டாங்க எல்லோரும். அதுக்கு பிறகு இங்கே மேலே பாருங்கள் குரங்கெல்லாம் இருக்குது. சாரி 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 மங்கி, சாரி சாரி மந்தின்னு சொல்லிடலாம். ஏன்னா இதுவும் வந்து அவங்களுக்கு சாமியோட ரிலேட்டட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். ஆமாங்க அப்படி தான். நாங்கள் அப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் போய் உட்காந்துக்கிட்டோம். எங்களால் முடியல, சீரியஸாகவே மேலே ஏறும்போது அப்படியே வந்து வளப்பு வாங்கிருச்சு. நல்லா இருக்குல்ல. அங்கே பாருங்க சுட்டியெல்லாம் நடந்து வந்துட்டான். அவனுக்கெல்லாம் இளப்பு வாங்கல, எதுவும் ஆகல. அவன்லாம் நடந்து வந்துட்டான். நாங்கள் தான் இளப்பு வாங்கிருச்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கேயே பேசிகிட்டு இருந்துட்டு மங்கி அதாவது மந்தி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பவும் ஆரம்பிக்க போகிறோம். கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். மேலந்துனியும் போகணும், இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழேயே பாறையில் சாப்பிட்ருப்போம். அது வந்து முன்னாடியே அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு இந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு வாங்க. எப்படி 2 பேரும் வந்து கைப்பிடிச்சி நடந்து போகிறதே ஒரு தனி சுகமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கிளியெல்லாம் கத்துறது ரொம்ப கிளியா குயிலோ என்னமோ கத்துறது சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ் பாருங்கள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. என்னோடய பொட்டெல்லாம் எங்கேயோ பறந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காற்று வாங்கிட்டு நின்றுட்டோம். அந்த முகில்லாம் பாருங்கள் அழகாக இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் மேலே அதிகமாக போயிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரமாக இன்னுமா தான் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக வந்து போய் முடிச்சிடுவோம். நாளைக்குள்ளே போய் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ட்டாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் ஒரு டைமாவது இந்த கோவில் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு வந்து எல்லா சிரமமும் வந்து நீங்கிடும். கண்டிப்பாக நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டிப்பாக பார்ப்போம்.